செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். சாலையில் சென்றபோது திடீரென்று தீப்பிடித்து எரிந்த வாகனம், புதுவையில் பரபரப்பு. சுகாதாரத்துறை வாரிசுதாரர்கள் காத்திருப்பு போராட்டம், பணி நியமனத்தில் தளர்வு அளிக்க கோரிக்கை. காரைக்கால் சிறை கைதி தற்கொலை, புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு. வழக்கறிஞர் சங்க தேர்தல், 1000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் வாக்களிப்பு. இனி விரிவான செய்திகள். சாலையில் சென்றபோது திடீரென்று இருசக்கர வாகனம் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி கீழ்புத்துப்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் சூர்யா. இவர் புதுவையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். சூர்யா இன்று காலை புதுச்சேரிக்கு இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார். அப்போது புதுவையில் உள்ள ஒரு பெட்ரோல் பங்கில் வாகனத்தில் பெட்ரோலை முழுமையாக நிரப்பிவிட்டு புதுச்சேரி விழுப்புரம் சாலை நெல்லித்தோப்பு வழியாக சென்று கொண்டிருந்தார். அப்போது திடீரென்று வாகனம் தீப்பற்றி எரிய தொடங்கியது. இதில் அதிர்ச்சியடைந்த சூர்யா வாகனத்தை நிறுத்திவிட்டு கீழே இறங்கியுள்ளார். உடனே அருகில் இருந்தவர்கள் புதுச்சேரி தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து தண்ணீர் மற்றும் தீயணைப்பானை கொண்டு தீயை அணைக்க முயற்சி செய்தனர். இதனைத் தொடர்ந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை அணைத்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. வாகன டேங்கில் முழுமையாக பெட்ரோலை நிரப்பியதால் இந்த தீ விபத்து நடந்ததாக கூறப்படுகிறது. பணி நியமனத்தில் தளர்வு அளிக்க கோரி சுகாதாரத்துறை வாரிசுதாரர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி சுகாதாரத்துறை ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் நலசங்கத்தின் சார்பில் கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக நிரப்பப்படாமல் உள்ள கருணை அடிப்படையில் வழங்கப்படும் வாரிசுதாரர்கள் பணி நியமனத்தை விண்ணப்பதாரர்கள் அனைவருக்கும் ஒருமுறை தளர்வு அளித்து பணி வழங்க நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் ஆலோசனை நடத்தியது. அதன் அடிப்படையில் சுகாதார இயக்குநர் அலுவலகத்தில் வாரிசுதாரர்கள் நலசங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் டேவிட், துணை ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் ஆகியோர் தலைமையில் இந்த போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் சமூக அமைப்பினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். காரைக்கால் சிறையில் தற்கொலை செய்து கொண்ட கைதியின் உடலை ஜிப்மரில் உடற்கூறாய்வு செய்ய வேண்டும் என்று உறவினர்கள் வற்புறுத்தியுள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள கிளை சிறையில் கடந்த 2021ஆம் ஆண்டு புதுவை வில்லியனூரில் நடைபெற்ற கொலை ஒன்றின் குற்றத்திற்காக தண்டனை பெற்ற பிரதேஷ் என்ற கைதி அடைக்கப்பட்டிருந்தார். நேற்று முன்தினம் இரவு சிறை காவலர்கள் ஒவ்வொரு கைதி அறையிலும் சோதனை மேற்கொண்ட போது பிரதேஷ் சிறையில் அவரது அறையினுள் தூக்கிட்டு தொங்கிய நிலையில் இருந்தார். இதனை கண்ட காவலர்கள் உடனடியாக அவரை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு பிரதேஷை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். தொடர்ந்து பிரதேஷின் உடலை உடற்கூறு ஆய்விற்கு அனுப்பி வைத்தனர். அப்போது பிரதேஷின் உறவினர்கள் பிரதேஷ் உடலை புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து பிரதேஷின் உறவினர்கள் கோரிக்கையை அடுத்து காரைக்கால் முதன்மை நீதிபதி வரதராஜன் உத்தரவின் பேரில் பிரதேஷ் உடலை புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தொடர்ந்து பிரதேஷின் உடல் இன்று புதுச்சேரி கோரிமேடு ஜிப்மர் மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு நடத்த உள்ளது. இன்று நடைபெற்ற வழக்கறிஞர் சங்க தேர்தலில் 1000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் வாக்களித்தனர். புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கத்திற்கு 2 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தப்பட்டு புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்படுவது வழக்கம். அதன்படி கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகளின் பதவிக்காலம் கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்துடன் நிறைவடைந்தது. இதனைத் தொடர்ந்து புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதனிடையே தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு வேட்பு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டு பிப்ரவரி மாதம் வாக்குப்பதிவும் நடைபெறுவதாக இருந்தது. இந்நிலையில் வாக்காளர் பட்டியலில் குளறுபடி இருப்பதாக சென்னை நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கினை விசாரித்த நீதிமன்றம் தேர்தல் நடத்த தடை விதித்தது. மேலும் நீதிமன்றம் சில வழிகாட்டுதல்களை கூறி தேர்தலை நடத்த கூறியது. அதன்படி வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகள் தேர்தல் புதுவை நீதிமன்ற வளாகத்தில் உள்ள வழக்கறிஞர் சங்க அலுவலகத்தில் இன்று காலை நடைபெற்றது. காலை 7 மணி முதல் மாலை 8 மணி வரை தேர்தல் நடைபெற்றது. 1033 வழக்கறிஞர்கள் வாக்களிக்க தகுதி படைத்தவர்களாக இருந்தனர். இவர்கள் ஆர்வமுடன் வாக்களித்தனர். புதுவையில் இடிமின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை செவ்வாய்க்கிழமை முதல் வரும் 15ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை மத்திய மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகள், வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் இன்று சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்றும், எனவே மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 15ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் வெயிலும் படிப்படியாக உயரத் தொடங்கியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வரும் 13ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. புதுவையில் 12ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் சண்டே மார்க்கெட்டில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. புதுச்சேரியில் பிரபலமாக உள்ள இடங்களில் ஒன்று சண்டே மார்க்கெட். வாரம் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை செயல்படும் இந்த சண்டே மார்க்கெட்டில் அனைத்து பொருட்களும் விற்பனை செய்யப்படும். தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து பொருட்களை கொண்டு வரும் வியாபாரிகள் அதனை சண்டே மார்க்கெட்டில் வைத்து விற்பனை செய்து வருகின்றனர். இந்த பொருட்களை வாங்க புதுச்சேரி மட்டுமன்றி புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் அண்டை மாநிலங்களை சேர்ந்த ஏராளமான சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் வந்து செல்வர். வருகின்ற 12ஆம் தேதி கோடை விடுமுறை முடிந்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் பிள்ளைகளுக்கு தேவையான புத்தகப்பை, வாட்டர் பாட்டில் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை வாங்க பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுடன் சண்டே மார்க்கெட்டில் குவிந்தனர். இதனால் சண்டே மார்க்கெட்டில் வைத்திருந்த கடைகளை விட கூடியிருந்த மக்களின் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. பொருட்களை பொதுமக்கள் ஆர்வமுடன் முண்டியடித்து வாங்கியதால் சண்டே மார்க்கெட்டில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. கட்டுக்கடங்காமல் பொதுமக்கள் அலைமோதியதால் போலீசாரும் பெருமளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த பெண்ணுக்கும் புதுவை வாலிபருக்கும் புதுவையில் இன்று திருமணம் நடைபெற்றது. புதுவை முத்தியால்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் ஸ்ரீராம். இவரது மகன் வெங்கட்ராமன். வெங்கட்ராமன் பிடெக் படிப்பை முடித்து பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்துள்ளார். அப்போது பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த கிலேசி பெத் ஓபா என்பவரை 2 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார். இவர்களது திருமணத்திற்கு பெற்றோர்கள் ஒப்புக்கொண்ட நிலையில் இரு வீட்டார் முன்னிலையிலும் புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ பொன்னுமாரியம்மன் கோவிலில் இன்று காலை தமிழர் முறைப்படி திருமணம் நடைபெற்றதா. இந்த திருமணத்தில் தமிழ் பாரம்பரிய முறைப்படி மணமகன் பட்டு வேட்டி சட்டையும் மணமகள் கூரை புடவையும் அணிந்திருந்தனர். மணமகளின் பெற்றோர் மற்றும் சில உறவினர்கள் இந்த திருமணத்தில் நேரடியாக கலந்து கொண்டு வாழ்த்திய நிலையில் மற்ற உறவினர்கள் யூடியூப் மூலமாக நேரடி ஒளிபரப்பில் திருமணத்தை கண்டுகளித்தனர். புதுவையில் முதன்முதலாக ரோபோட்டிக் மூலம் பிசியோதெரபி செய்யும் மையத்தை அமைச்சர் நமச்சிவாயம் தொடக்கி வைத்தார். புதுவை வெங்கடா நகரில் டாக்டர் வசந்தராஜ் சிகிச்சை அளிக்கும் எல்ராய் பிசியோதெரபி மையத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் முதன்முறையாக நவீன ரோபோட்டிக் இயந்திரம் மூலம் பிசியோதெரபி சிகிச்சை அளிக்கும் மைய திறப்பு விழா நடைபெற்றதா. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு ரைமோ எனப்படும் புதிய ரோபோட்டிக் இயந்திரத்தை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி மதர் தெரேசா பிசியோதெரபி கல்லூரி முதல்வர் டாக்டர் சுப்ரியா, மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எலும்பியல் மருத்துவர் டாக்டர் வெங்கட் உள்ளிட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். எலும்பு சேதம், நரம்புகளில் ஏற்படும் பிரச்சனைகள், பக்கவாதம், முடக்குவாதம் உள்ளிட்ட நோய்களின் உள்ளிருப்புகள் இயக்கத்தில் ஏற்படும் அனைத்து வகையான பாதிப்புகளுக்கும் மருந்தோடு பிசியோதெரபி சிகிச்சையும் அளிக்கப்படுகிறதா. பிசியோதெரபி எடுத்துக்கொள்ளும் நோயாளிகள் தங்கள் சிகிச்சையினால் ஏற்படும் முன்னேற்றங்கள் மற்றும் மாறுதல் குறித்து இந்த இயந்திரத்தின் மூலம் துல்லியமாக அறிந்து கொள்ள முடியும். தற்போது துவங்கப்பட்டுள்ள அதிநவீன ரோபோட் இயந்திரம் மூலம் நோயாளிகள் நேரடியாகவே தங்களது சிகிச்சை முறையை அறிந்து கொள்ள முடியும். அதே நேரம் எடுத்துக்கொள்ளும் சிகிச்சைகள் குறித்த விவரங்கள் அனைத்தையும் நோயாளிகளின் கைபேசிக்கு அனுப்பப்படுவதால் நோயின் தன்மையும் அதிலிருந்து மீண்டது குறித்தும் மன திருப்தியும் இந்த ரோபோட்டிக் இயந்திரம் வழங்கப்படுகிறதா. புதுச்சேரியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள இந்த ரோபோட்டிக் இயந்திரம் அனைத்து தரப்பு மக்களும் எளிதாக சிகிச்சை எடுத்துக்கொள்ள மிக குறைந்த கட்டணத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. நரம்பியல் பிரச்சனைகளை கண்டறிய அதிநவீன மருத்துவம் வந்துவிட்டதாக அப்போலோ மருத்துவர் தெரிவித்துள்ளார். புதுவை 100 அடி சாலை என்டி மஹால் எதிரில் உள்ள அப்போலோ மருத்துவமனை தகவல் மையத்திற்கு வந்த நரம்பியல் மருத்துவர் ஸ்ரீசாந்த் சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் மத்திய நரம்பு மண்டலமான மூளை, முதுகு தண்டுவடம்
மற்றும் புறநரம்பு மண்டலம் சார்ந்த பிரச்சனைகள் தற்போது பரவலாக உள்ளதாகவும், பிறருக்கு பரவாத நரம்பு சார்ந்த நோய்கள் அதிகமாகவும், மற்றவர்களுக்கு பரவக்கூடிய மூளை தொற்று நோய்கள் குறைந்து வருவதாகவும் தெரிவித்தார். சமீபத்தில் நரம்பியல் நோய்களை அறியும் முறை, சிகிச்சை முறைகளில் பல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறிய அவர், உலக அளவில் 5 பேரில் ஒருவருக்கு மைக்ரேன் என்ற தலைவலி பிரச்சனை உள்ளதாகவும், வலிப்பு பிரச்சனைக்கு மருந்துகள், சிகிச்சைகள் மிக வேகமாக முன்னேறி வருவதாகவும் தெரிவித்தார். பக்கவாதம் அறிகுறி தென்பட்ட 3 முதல் 4.5 மணிக்குள் உறைந்த இரத்த கட்டிகளை தகர்க்கக்கூடிய மருந்துகள் புதியதாக வந்துள்ளதாகவும், மருந்துகளால் செய்ய முடியாது என்றால் கதீட்ரல் பயன்படுத்தி மெக்கானிக்கல் த்ராம்பெக்டரி செய்யலாம் என்றும் கூறினார். பக்கவாதத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய ஊனத்தை ஊசி மூலம் ஓரளவு குணப்படுத்தலாம் என்றும் அவர் கூறினார். திருவக்கரை திரௌபதி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள திருவக்கரை பகுதியில் ஸ்ரீ வக்ர மாரியம்மன் மற்றும் திரௌபதி அம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றதா. கடந்த வியாழக்கிழமை விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், லட்சுமி ஹோமம், கோபூஜை உள்ளிட்ட பூஜைகளுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியதா. தொடர்ந்து முதல் கால பூஜைக்காக வாஸ்து சாந்தி பிரவேச பலி, அங்கராவணம் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றதா. 2ஆம் கால பூஜை, 3ஆம் கால யாகசாலை உள்ளிட்டவை நடத்தப்பட்டதா. இன்று காலை 4ஆம் கால பூஜை, நாடி சந்தனம், யாத்ராதானம், மகா பூர்ணகதியை முன்னிட்டு கலச புறப்பாடு நடைபெற்றதா. ஸ்ரீ வக்ரகாளியம்மன் மற்றும் திரௌபதி அம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு ஆச்சாரிய பெருமக்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித கலச நீரினை ஊற்றினர். இதில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை திருவக்கரை கிராம மக்கள் செய்திருந்தனர். புதுவையில் நடைபெற்ற கோடைக்கால தற்காப்பு கலை பயிற்சி முகாமில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. ஜீடோக்கு காய் கராத்தே சங்கத்தின் அங்கமான பவர் பஞ்ச் கராத்தே ஸ்போர்ட்ஸ் கிளப்பின் BM மார்ஷியல் ஆர்ட் அகாடமியின் பிச்சை வீரன்பேட்டில் உள்ள YLC கபடி மைதானத்தில் இயங்கி வருகிறதா. இங்கு 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இலவசமாக தற்காப்பு கலை பயிற்சியை பெற்று வருகின்றனர். இதில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு தலைவர் மனோகரன் ஏற்பாட்டில் சான்றிதழ்கள் மற்றும் அடுத்த நிலைக்கான வண்ண நிற பட்டையை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதா. சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன், புதுச்சேரி மகிவருணா கான்டெஸ்ட் மேனேஜிங் டைரக்டர் பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு தற்காப்பு பட்டையை திறம்பட செய்து காண்பித்த மாணவர்களுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஜீடோக்கு காய் கராத்தே சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சத்யா கலந்து கொண்டார். காதர் மொய்தீன், கண்ணன், லெனின், விஷ்ணு, மோகனப்பிரியா, அரவிந்தன், தரணிதரன், தருண், தேவநாதன், சஞ்சய், தினேஷ் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். நீட் தேர்வில் ஆதித்யா வித்யாசிரமம் பள்ளி மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். அகில இந்திய அளவில் கடந்த 5ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வில் பங்கேற்ற புதுச்சேரி ஆதித்யா வித்யாசிரமம் உறைவிட பள்ளி மாணவர் கிருஷ்ணர் 720ற்கு 690 மதிப்பெண்களை பெற்று பள்ளியில் முதலிடம் பிடித்துள்ளார். நிதர்ஷனா 687 மதிப்பெண்ணும், பிரதீப் சக்கரவர்த்தி 686 மதிப்பெண்ணும் பெற்றனர். இப்பள்ளியில் 680ற்கு மேல் 8 பேரும், 650ற்கு மேல் 18 பேரும், 625க்கு மேல் 26 பேரும், 600 மதிப்பெண்களுக்கு மேல் 34 பேரும், 575 மதிப்பெண்களுக்கு மேல் 39 பேரும், 550 மதிப்பெண்களுக்கு மேல் 51 பேரும், 500க்கு மேல் 66 பேரும், 475க்கு மேல் 73 பேரும், 450க்கு மேல் 83 பேரும் மதிப்பெண்களை பெற்று சாதனை படைத்துள்ளனர். தேர்ச்சி பெற்ற மாணவர்களை ஆதித்யா பள்ளி நிறுவனர் ஆனந்தன், தாளாளர் அசோக் ஆனந்த், ஸ்ரீ வித்யாநாராயணா அறக்கட்டளை டிரஸ்டி அனுஜா பூனமல்லி ஆகியோர் பாராட்டி கௌரவித்தனர். இது குறித்து பள்ளி நிறுவனர் ஆனந்தன் கூறுகையில், அகில இந்திய அளவில் நடைபெறும் மருத்துவ மற்றும் பொறியியல் நுழைவுத் தேர்விற்கு ஒருங்கிணைந்த பயிற்சி வகுப்புகள் 6ஆம் வகுப்பு முதல் ஆதித்யா கல்வி குழுமத்தில் கற்பிக்கப்பட்டு மாணவர்களின் பன்முகத்திறனை மேம்படுத்தி வெற்றியாளர்களையும் சாதனையாளர்களையும் உருவாக்கி வருவது மகிழ்ச்சிக்குரிய செய்தி என்று கூறினார்.
புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 6570 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 52,560 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 932 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சாலையில் சென்றபோது திடீரென்று தீப்பிடித்து எரிந்த வாகனம், புதுவையில் பரபரப்பு. சுகாதாரத்துறை வாரிசுதாரர்கள் காத்திருப்பு போராட்டம், பணி நியமனத்தில் தளர்வு அளிக்க கோரிக்கை. காரைக்கால் சிறை கைதி தற்கொலை, புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு. வழக்கறிஞர் சங்க தேர்தல், 1000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் வாக்களிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.